புத்தக பிரியர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் என்பதே கானல் நீரோ. எழுதியவர் சிவேஸ். இந்த நாவலை பற்றி தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? பகுதி 1. பிரம்மாண்டமான அந்த பங்களாவுக்குள் சரேல் என்று புகுந்து நின்ற வெள்ளை நிற மாருதி காரிலிருந்து மிடுக்கோடு இறங்கினாள் மதுமிதா. சிகப்பு கலர் பட்டுப்புடவையில் நெற்றியில் குங்குமப்பொட்டுடன் மங்களகரமாக பார்ப்பவர்கள் கையெடுத்து வணங்கும் அளவுக்கு மகாலட்சுமி போல நடந்து வந்தாள் மதுமிதா. நடையில் கம்பீரமும் பார்வையில் எதையும் சாதிக்கும் தன்மையும் தெரிந்தது. மதுமிதாவின் உதவியாளர் ஜீவா கையில் கோப்புடன் அவள் பின்னால் வந்தார். உதவி பெற மதுமிதாவை காண சிலர் எதிர்பார்த்திருந்தார்கள். அவளை பார்த்ததும் கரம் குவித்து வணங்கினார்கள். அவர்களின் குறைகளை கேட்டறிந்து உதவியாளரிடம் அவர்களுக்கு தேவையானதை தர சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். விஸ்தாரமான ஹாலின் நடுவில் இருக்கைகள் வரிசையாக போடப்பட்டிருந்தது. வீட்டுக்குள்ளிருந்த தனது தனி அறைக்குள் வந்தவள் தலைக்கு மேல் இருந்த மகள் மதியழகியின் புகைப்படத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இருக்கையில் உட்கார்ந்தாள். இவள் சொந்தமாக ஓர் விடுதி கட்டி அதில் வாழ்விழந்தவர்களுக்கு ஆதரவும் தந்து வருகிறாள். ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவனம் ஒன்றும் உண்டு. அதிலும் பெண்கள்தான். உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவுவாள். மொத்தத்தில் பொது பணிக்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டவள் மதுமிதா. அழைப்பு மணி சத்தம் கேட்டு மதுமிதாவின் அறைக்குள் நுழைந்தார் ஜீவா. மதுமிதாவின் முன் வந்து பணிவுடன் நிற்க, நான் சொன்ன எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சுதா என்று கேட்டாள். எல்லாம் முடிஞ்சது மேடம். நம்ம விடுதியில் உள்ளவங்களுக்கு புடவை, அப்புறம் பார்வையற்றோர் பள்ளி, மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் விடுதி, உடல் ஊனமுற்றோர் பள்ளி, அத்தனைக்கும் சாப்பாடும் சீருடையும் ஏற்பாடு செய்தாச்சு. நல்லது. என் மகள் மதியழகியோட பிறந்த நாளுக்கு எந்த உயிரும் பட்டினியோடு இருக்கக்கூடாது. கட்டளை போல் சொன்னாள். தெரியும் மேடம் என்றவர், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களால் எனக்கு இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கஷ்டமில்லாமல் வாழுது. வருங்காலம் உங்கள் பேரை நிச்சயம் சொல்லும். மனம் திறந்து பாராட்டினார். பதிலுக்கு, பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் இதை செய்யலை. நான் முன்னேறி வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். ஒரு நேரத்தில் மதியழகிக்காக சூழ்நிலை என்னை பிச்சை எடுக்க கூட வச்சிருக்கு. ஆனால் அப்போ அந்த மனிதரிடமும் மனசு இல்லை. எச்சில் இலையில் இருந்த மீதியை சாப்பிட்டுட்டு மதியழகியோட பசியை போக்கினேன். அந்த நிலைமை எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வரக்கூடாது. கடந்த கால நினைவுகளின் பாதிப்போடு சொன்னாள். மதுமதி சொன்னதை கேட்ட சங்கருக்கு மனசு அதிகமாகவே வலித்தது. அவள் வார்த்தையின் பின்னணி என்ன என்பதை அவரால் ஓரளவு யூகிக்க முடிந்தது. காலிங் பெல் சத்தம் கேட்டு வந்தாள் மதியழகி. நவீன காலத்தின் நாகரிக பெண்ணாய் மாடன் உடையில், கண்ணில் வெள்ளை நிற கண்ணாடியும் காதுகளில் சின்னஞ்சிறிய தோடும் போட்டிருந்தாள். தலைமுடியை வாராமல் நுனி முடிச்சு போட்டிருந்தாள். நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டும் வலது கையில் சிறிய தங்க வர்ணம் பூசப்பட்ட கடிகாரமும் கட்டியிருந்தாள். கதவை திறந்த தபால்காரர் நின்றிருந்தார். மதியழகியை பார்த்ததும் அவரிடம் ஓர் கவரை தந்து விட்டு போனாள். கடிதத்தை திருப்பி பார்த்தாள். வினோத் என்று எழுதியிருந்தது. வினோத் என்று எழுதப்பட்டிருந்தது. அதே நேரம் மதுமிதாவும் அவளிடம் வந்தாள். யாரிடமிருந்து மதியழகி? வினோத். கொடு பார்க்கலாம் கேட்டாள். நானே பார்க்கிறேன் என்றவள் பிரித்து பார்த்தாள். என்னோட பிறந்த நாளைக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. வழக்கமாக வர்றது தானே. ஆனால் எனக்கு இந்த வினோத் யாருங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்கே என்றவள். யாருமா இந்த வினோத்? உனக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மறக்காமல் வாழ்த்து அனுப்பணும்? நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய வருமா? மழுப்ப வேண்டாம். அப்பா யாருன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு மௌனம். இந்த வினோத் யாருன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சமாளிப்பு. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. இனிமேலும் நீங்கள் சொல்கிறதை நம்புறதுக்கு வழக்கமான வாதத்தை தொடங்கினாள். ரொம்ப அவசரப்படுற மதியழகி. வேண்டாம், நிதானமாக சொன்னாள். அம்மா சத்தமாக கூப்பிட்டாள். எனக்கு அப்பாவை பற்றின உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, யார் என்னோட அப்பா? எங்கே இருக்காரு? மதியழகி, உன்னோட அப்பாவை பற்றி நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அஸ்தமிச்சு போன அந்த உறவை மறுபடியும் நீ புதுப்பிக்க முயற்சி செய்யாதே. கோபமாக அம்மாவிடமிருந்து பிரிந்து அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்தாள்.
கையில் வைத்திருந்த வினோத்தின் வாழ்த்தை கோபமாக பார்த்துவிட்டு விசிறி எறிந்தாள். அது சுவரில் முட்டி மோதி கீழே விழுந்தது. ச்சே, எத்தனை முறை கேட்டாலும் அப்பாவை பற்றிய விபரம் எதையும் கூற மறுக்கிறாங்களே. அப்படி என்ன மர்மமாக இருக்கும்? அப்பாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அம்மாவையும் இருக்க முடியாது. தனியாளாய் பல சிரமங்களுக்கு இடையில் என்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள். அதற்காக இவர்களின் கடந்த கால வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? யார் இந்த வினோத்? இவருக்கு ஏன் என் குடும்பத்தின் மீது இவ்வளவு அக்கறை? பல கடிதம் வந்தும் ஒன்றிலும் அவருடைய முகவரி இல்லையே. எல்லாம் ஒரே புதிராக இருக்கிறதே. இருக்கட்டும், இந்த வருஷம் என் பிறந்த நாளுக்கு பாட்டி, தாத்தா, சித்தி, அம்மாவுக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் வருவார்களே. யாரிடமாவது விசாரித்தால் தெரிந்துவிடும். அடுத்த நாள் மதியம் மதுமிதாவின் சித்தி, சித்தப்பா அவர்களின் மகள் சரஸ்வதி, அவள் கணவர் அனைவரும் வந்தார்கள். மதியழகிக்கு அவர்களை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வாங்க தாத்தா என்று அனைவரையும் வரவேற்க மதுமிதாவும் வந்தாள். அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே முதல் நாளே வந்துட்டோம், போதுமா? சரஸ்வதி மதுமிதாவிடம் கேட்க, ஏன் சித்தி, ஒரு வாரம் முன்னாலே வரக்கூடாதா? எனக்கு இங்கே எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? இத்தனை வருஷமாக இப்படியெல்லாம் சொந்தங்கள் இருக்குதுன்னு அம்மா சொல்லுவாங்களே தவிர கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நாங்களும் உன்னை 10 வயசில் பார்த்தது. வரணும்னு தான் ஆசை, எங்கே நேரம் கிடைக்குது? சியாமளா. மதுமிதா, உங்கள் அம்மா இங்கே இருந்தாலும் எங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்துக்கிட்டு தான் வர்றாங்க. வரதட்சணையால் தேங்கி கிடந்த எனக்கு வாழ்க்கை தேய்ந்த தெய்வம் உங்கள் அம்மா. எதுக்குடி? சரஸ்வதி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இத்தனை வருஷமாக மதியழகியோட பிறந்த நாளைக்கு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு எல்லோருக்கும் வேட்டி சேலையும் சாப்பாடும் தருவேன். இந்த வருஷம் மதியழகியோட பிடிவாதத்துக்காக பத்திரிக்கை அடித்து எல்லோருக்கும் அனுப்பியிருக்கேன். எல்லாம் இவளோட பிடிவாதம்தான். ஒரே பொண்ணு மதுமிதா, அவளோட ஆசையை பூர்த்தி செய்கிறது உன்னோட கடமை தானே. அப்படி சொல்லுங்க தாத்தா என்றாள் மதியழகி. அலங்காரம் செய்யப்பட்டு புது பொலிவோடு காட்சி தந்து கொண்டிருந்த மதுமிதாவின் பங்களா அதிகாலை முதலே தடபுடலான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் ஷாமியானா போடப்பட்டு அதில் விடுதியில் உள்ளவர்களை அமர வைத்திருந்தார்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களும் வந்திருந்தார்கள். கேக் வெட்டும் நேரம் நெருங்கி கொண்டே இருந்தது. நீல நிற பட்டுப்புடவையில் வாசலில் நின்று கொண்டு வருபவர்களை வரவேற்று கொண்டிருந்தாள் மதுமிதா. பிறந்த நாள் மகளுக்கா அல்லது மதுமிதாவுக்கா என்று சிலர் வியந்து போனார்கள். அப்படி ஒரு இளமை மதுமிதாவிடம் தெரிந்தது. வெளியில் பலவிதமான கார்கள் அணிவகுத்திருந்தது. வாசல் வழியே வருவோர் போவோரை நிமிர வைத்தது அந்த பங்களா. கால்நடுவில் மேஜையின் மீது மிகப்பெரிய கேக் வைக்கப்பட்டு அதன் மீது மதியழகின் வயது கிரீமால் எழுதப்பட்டு மெழுகுவர்த்திகள் செருகி வைக்கப்பட்டிருந்தது. உதவியாளர் ஜீவாவும் பம்பரமாக அங்குமிங்கும் சுழன்று கொண்டிருந்தார். கை கடிகாரத்தை பார்த்தால் மதுமிதா. இன்னும் கீழே வராமல் என்ன செய்கிறாள் மதியழகி? நினைத்தவள் அவள் அறைக்குள் வந்தாள். அம்மா வடிவமைத்து தைத்திருந்த அந்த மாடர்ன் மிடியில் அசத்தலாக இருந்த மதியழகியை ஜன்னலை பார்த்தபடி திரும்பி நின்றிருந்தாள். அந்த ஆடை அவளுக்கு மிக பொருத்தமாக இருப்பதை நினைத்து மகிழ்ந்தாள் மதிமிதா. அவள் கண்ணை பட்டுவிடும் போல் இருந்தது. மதியழகி கூப்பிட்டாள். திரும்பினாள். எல்லோரும் உனக்காக கீழே காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா, வாமா சீக்கிரம். அதை முடிச்சிட்டு நாம் பல இடங்களுக்கு போய் ஆகணும். அம்மா, எனக்கு என்னமோ ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அப்பாவோட ஞாபகம் வந்து கொள்ளாமல் கொள்ளுது. என் பிறப்புக்கு காரணகர்த்தாவான அவரை பற்றி ஏமா என்கிட்ட மறைக்கிறீங்க? மதியழகி, உன்னோட கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக அந்த உண்மையை நான் சொல்கிறேம்மா. தயவு செய்து இப்போ கீழே வாமா. இதே தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, ஆனால் சொல்லாமல் காலம் கடத்துறீங்க. எனக்கு எந்த குறையும் வைக்காமல் என்னோட ஆசைப்படியே என்னை டாக்டருக்கும் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு குறை தான் என்னை ஆட்டி படைக்குது. தாத்தா, பாட்டி, சித்தி கூட உண்மை என்னான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க? நான் எங்கள் அப்பாவை பார்க்கவே முடியாதா? உங்கள் அப்பாவை பற்றின உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் நான் சாக மாட்டேன். இது சத்தியம், போதுமா? மதுமிதா உணர்ச்சி வயப்பட்டு சொல்ல மதியழகி மௌனித்து நின்றிருந்தாள். சீக்கிரம்பா என்று சொல்லி அறையை விட்டு வெளியேறினாள் மதுமிதா. வேறு வழியின்றி அம்மாவை பின்தொடர்ந்து மதியழகி இறங்கி வந்து அம்மாவின் அருகில் நின்றாள்.
அனைவரையும் பார்த்து புன்னகைத்தாள். பெரியோர்களே, நண்பர்களே, என்னோட அழைப்பை ஏற்று என் மகளோட இந்த இனிய பிறந்த நாள் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி. அடுத்த வருடம் பிறந்த நாளை கொண்டாடும் போது என் மகள் திருமதி மதியழகி ஆகிவிடுவாள் என்றாள் மதுமிதா. அனைவரும் கைத்தட்டினார்கள். பின்னர் பிறந்த நாள் பாடல் பாடினார்கள். இதழ் காற்றால் மெழுகுவர்த்திகளின் வெளிச்சத்திற்கு மதியழகி முத்தம் தர அது வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டது. கத்தியை எடுத்து கேக்கை வெட்ட மதியமிதா அதை எடுத்து மதியழகிக்கு ஊட்டிவிட்டாள். அடுத்து அம்மாவுக்கு மதியழகி ஊட்டி விட்டாள். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு காரம் வழங்கப்பட்டது. பரிசு பொருளுடன் மதியழகிடம் வந்தாள் அவளின் தலைமை மருத்துவர் பாலசுதா. கூடவே அவள் மகள் அனிதாவும். வாழ்த்துக்கள் மதியழகி, அடுத்த வருஷமே திருமதி ஆயிடுவியாமே. அம்மா சொன்னாங்க. என்னோட மருத்துவ பயிற்சி முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம்தான் என்னோட கல்யாணமே. தொடர்ந்து தாமதமாக வந்தவர்கள் நேரே மதியழகிடம் வந்து பரிசினை தந்து வாழ்த்து சொன்னார்கள். உடன் படித்த கல்லூரி தோழிகள், விடுதியில் உள்ளவர்கள் அனைவரும் பரிசு பொருட்கள் அவளுக்கு வழங்கி வாழ்த்துக்கள் கூறினார்கள். அதே நேரம் வெளியே பைக்கில் வந்த ஆதித்தன் அதை கார்களுக்கு நடுவில் நிறுத்திவிட்டு இறங்கி பின்புறம் இருந்த பரிசு பொருளை கையில் எடுத்து கொண்டான். நல்ல சிகப்பு நிறம், ஒல்லியான தேகம், நீளமான கோரை முடியை வகிடெடுத்து சீவியிருந்தான். வெள்ளை நிற ஃபேன் ஷர்ட்டில் எடுப்பாக தெரிந்தான். மருந்து விற்பனையாளரான ஆதித்யன் அணுவின் மூலம் மதியழகிக்கு அறிமுகமானவன். இவனுக்கும் மதியழகிக்கும் இடையில் நல்லதொரு நட்பு இருக்கிறது. மருத்துவமனைக்கு வந்தால் மதியழகியை சந்தித்து பேசாமல் போக மாட்டான். மதியழகின் மீது இருந்த நட்பு அவனை அறியாமலேயே காதலாக மாறியது. இதுவரை பொறுமையாக இருந்தேன். இன்று என் காதலை எப்படியும் வெளிப்படுத்திவிட நான் வாங்கி வந்திருக்கும் பரிசு பொருளை என் மனதில் உள்ள ஆசையை மதியழகிக்கு மிக நன்றாகவே உணர்த்தும். நினைத்தவன் மதியழகிடம் வந்து பரிசை அவள் முன் நீட்டி வாழ்த்து சொன்னான். என்ன ஆதித்யா, தாமதம்? வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு, அதான். எங்கே வராமல் போயிடுவீங்களோன்னு பயந்தேன். இடையில் அணு அங்கே வர ஆதித்யன் பேசிட்டிருங்க என்று கூறி மற்றவர்களை கவனிக்கச் சென்றாள் மதியழகி. என்ன ஆதித்யா, இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னீங்க, போகலையா? அணு: இல்லைங்க மேடம். ஏன்? மதியழகியோட பிறந்த நாளுக்கு வராமல் தவிர்க்க விரும்பலை. ஆதித்யன் பற்றி நன்றாக தெரிந்த அணு அத்துடன் மௌனமாகிவிட்டாள். தொழில்களோடு பேசி கொண்டிருந்த மதியழகியை அழைத்து கொண்டு வந்த மதுமிதா பாலாம்பாள் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா என்றாள். முகம் சுளித்த மதியழகி: என்னம்மா நீ பாலாம்பாள் பாட்டி காலில் விழ சொல்கிற? நம்ம விடுதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு இவங்க கிட்ட மட்டும் ஏன் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறீங்க? காரணம் கேட்காம சொன்னதை செய்மா மதியழகி. சரி பாட்டி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று காலில் விழுந்தாள். நல்லா இருமா. ஆசீர்வாதம் வாங்கி அடுத்த நொடியே அங்கிருந்து போய்விட்டாள் மதியழகி. என்னம்மா பொண்ணு, நீ என்னோட காலில் எதுக்குமா விழ சொன்ன? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்திலேயே பெரிய ஆள் நீங்கள் தான். இந்த விடுதியில் இருக்கிறது மட்டும்தான் மதியழகிக்கு தெரியும். அனாதையாக வந்த எனக்கு அடைக்கலம் தந்து தாயா உதவினது அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு மதியழகி இவ்வளவு பெரிய பொண்ணாக வளர்ந்திருக்கானா, அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். மகளால் நினைச்சு என்னை ஆதரித்து பிரசவம் பார்த்து அவளுக்கு மதியழகின்னு பேரும் வச்ச உங்கள் காலில் அவள் விழக்கூடாதா? உரிமையோடு கேட்டவள் பாலம்பாளை சாப்பிட அழைத்து போனாள். விருந்து தொடங்கியது. அடுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் உதவியாளரிடம் கூறிக்கொண்டு மதியழகியோடு சில இடங்களுக்கு செல்ல தீர்மானித்து கிளம்பினாள் மதுமிதா. காரில் முன்புறம் அமர்ந்து வந்த மதியழகி அம்மாவை பார்த்தாள். எங்கம்மா, நம்ம ஆயாவை காணோம்? ஏதோ அவசரமாக அவங்க மகளை பார்க்க போயிருக்காங்க. என்ன விஷயம்? வந்தாதான் தெரியும். மதியழகி மௌனமாகி போனாள். அணுவும் மதியழகியும் அறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். மதியழகி: உங்கள் அம்மாவை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. தனக்குன்னு வாழாமல் பிறருக்காகவே வாழ்கிறாங்க. அதே மாதிரியே நீயும் இந்த மருத்துவத்துறைக்கு வந்திருக்க. உன்னாலையும் பல பேர் நன்மை அடையணும். ஒரு டாக்டரோட சுமையை மற்றவங்களுக்கு உதவுறது தானே. அதுக்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. மொத்தத்தில் மருத்துவரும் கடவுள்தான். அது மாதிரி தான் எங்கள் அம்மாவும். உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு உதவாமல் இருக்க மாட்டாங்க. சில சமயம் தேடி போய் உதவுவாங்க. நான் மருத்துவரானாலும் எங்கள் அம்மாவோட விடுதியில் உள்ள அத்தனை பேருக்கும் இலவச வைத்தியம் பார்ப்பேன். அவங்களுக்கு மட்டுமில்லை, வசதி இல்லாத எல்லோருக்கும் இலவசமாக சிகிச்சை செய்வேன். தாயை போலத்தானே பிள்ளை இருக்கணும். ஆமாம் டாக்டர் என்றவள் சிறிது சோகத்தோடு.
ஒரு பக்கம் உதவணும்னு நினச்சாலும் மறுபக்கம் அவங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கென்ன மதியழகி செய்ய முடியும்? அவங்களோட தலையெழுத்து இல்லை டாக்டர், அவங்க கணவரோட கொடுமை. மதியழகி: இது புதுசு இல்லையே, அங்கங்கே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. மனைவி அழகா இல்லைன்னா ஆசை தீர்ந்ததும் அவளை வெறுத்துட்டு சுகம் தேடி போய் அப்புறம் அவளுக்கு எய்ட்ஸ் நோய் பரப்பும் கணவன். குழந்தை பெற்றதும் அவள் அழகா இல்லைன்னு அவளை வெறுத்துட்டு சின்ன வீடு வச்சுக்கிற ஆண்கள். இன்னும் எத்தனையோ என்றவள் பெருமூச்செறிந்து விட்டு, என்ன செய்கிறது மதியழகி? மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்ய வேண்டும்னு ஒரு கவிஞரே பாடியிருக்காரு. ஆனால் பெண்ணாய் பிறக்க என்ன பாவம் செய்தோம்னு இன்னைக்கு பெண்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் யாரு டாக்டர்? ஆண் சமுதாயம் தானே. பெண்ணுக்கு ஜனனம் முதல் மரணம் வரை கொடுமைகள் தான். அவங்க எதிர்த்து போராடவும் தயங்குறாங்க. காரணம் பண்பாடு கலாச்சாரம்னு ஊறி போயிடுறாங்க. தலைப்பிள்ளை ஆணுன்னா சந்தோஷமும் பெண்ணுன்னா ரகசிய வருத்தமும் ஆண்களுக்கு வரும். ஆனால் மனைவியும் தாயும் ஒரு பெண்ணுங்கிறதையே மறந்துடுறாங்க. பெண் வளர்றப்ப வீட்டில் இருக்கிறவங்களோட உருட்டல் மிரட்டலுக்கு வளைஞ்சி நெளிஞ்சி வருத்தத்தோடு வாழுறா. வயசு வந்துட்டா அவளுக்கு உள் ரீதியாக வருத்தம். கல்யாணம்னா பொருள் வருத்தம். அப்புறம் கணவனாச்சேன்னு அவனுக்காக தன்னோட விருப்பங்களை மறைச்சிக்கிற வருத்தம். இதுக்கெல்லாம் மேலே குழந்தை பெற்றுக்கிற வருத்தம், பெரும் வருத்தம். கடைசியில் மகன் மருமகள் போன்ற நிபந்தனைகளுக்கு அடங்கி ஒடுங்கி திண்ணையில் ஒதுங்கிக்கிற வருத்தம். மேலும் உயிரோடு இருக்கிறப்பவே இந்த கிழவி எப்போ செத்து போவான்னு பேசிக்கிறதை காதால் கேட்குற வருத்தம். அப்பப்போ ஆண்கள் ஏன்தான் பெண்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களோ. பெண் என்ன பாவப்பட்ட ஜென்மமா? வேதனை பீரிட கேட்டால் மதியழகி உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆண்கள் நம்மை புரிஞ்சிக்கிட்டு திருத்துறதுக்கு பதில் நாமே அவங்களை புரிஞ்சிக்கிட்டு நம்மை மாற்றிக்கிறது நல்லது. இன்னைக்கு பெண்கள் நிறைவையே யோசிக்க தொடங்கிட்டாங்க. எல்லா துறையிலையும் சாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மேடும் பள்ளங்கிறது குடும்பத்துக்கு மட்டுமில்லை, சமுதாயத்துக்கும் பொருந்தும். பேச்சுக்கிடையில் யாரோ அழைக்க அணு எழுந்து போனாள். மதியழகி யோசனையில் விழுந்தாள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழப்பில்லை காணென்று கும்மியடி. இந்த வார்த்தைகள் வெறும் ஏட்டோடும் பாட்டோடும் மட்டும்தானா? சிலர் இதற்கு விதிவிலக்காய் இருந்தாலும் பலர் இன்னும் கொடுமையெனும் பள்ளத்தாக்கிலே தான் இருக்கிறார்கள். இந்த மானுட வாழ்க்கையில் பெண் சாதிக்கப் போவது என்ன? அவர்களையே அவர்கள் உணர்ந்து செயல்படுவார்களா? அல்லது இன்னும் ஊமைகளாகவே கணவனின் கொடுமைப்பிடியில் தாலி சம்பிரதாயத்தை காரணம் காட்டி சிதைவார்களா? அம்மாவை ஒரு வழியில் பாராட்டலாம். வருடம் பல பெண் பிள்ளைகள் கல்விக்கு பெற உதவுகிறார்கள். அதுதானே அவர்களுக்கு விழிப்புணர்வை தரும். படித்த பெண் என்று கொடுமைக்கு உடன்பட மாட்டாள். உலக நடப்பு தெரிந்து விட்டால் அவள் விரைவிலேயே முன்னேறி விடுவாள். என்னை படிக்க வைத்ததால் தானே இன்று விழிப்புணர்வோடு இருக்கிறேன். பிறருக்கு நேரும் கொடுமைகளை கண்டு குமுறுகிறேன். பெண்கள் தாலியை புனிதமாக நினைக்கத்தான் ஆண்கள் அதை வைத்தே பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். இவர்கள் என்றுதான் திருந்துவார்களோ? வரதட்சணை கொடுமையால் தீக்குளிப்பு, பிறந்த வீட்டில் பணம் கேட்டு இல்லை என்றால் மனைவியை கொலை செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்வது, கணவனின் நடத்தை சரியில்லை என்றால் அவன் கட்டிய தாலிக்காக தற்கொலை செய்து கொள்வது, ஏதோ ஒரு காரணத்துக்காக பெண்களை ஆண்கள் வெறுத்து ஒதுக்கினால் அவன் கட்டிய தாலியோடு வாளாவெட்டியாக இருப்பது, சந்தேகம் எனும் பெயரில் வேசி பட்டம் கட்டினாலும் தாலிக்கு முதலிடம் தந்து தங்களை பின்னுக்கு தள்ளும் பெண்கள். என்னை பாதித்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் எத்தனை. அத்தனைக்கும் காரணம் ஆண்கள் தானே. அனைவரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிவிட முடியாது. மனைவியை நேசிப்பவர்களும் அவர்களுக்கு மரியாதை தருபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பல இடங்களில் தாலிக்காவே அடைப்பட்டிருக்கும் பெண்களை நினைக்கும் போதுதான் மனம் குமுறுகிறது. மருத்துவ கல்லூரியிலிருந்து கேம்ப் போயிருந்த போது நடந்த ஒரு சில சம்பவங்கள் மதியழகின் நினைவுக்கு வந்தது. ஒரு குடிகாரனை நல்லவன் என்று அவன் பெற்றோர் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைத்தனர். ஆனால் அவனோ தான் குடிகாரன் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தியது மட்டுமின்றி மாகா குடிகாரனாகவும் மாறி வேலைக்கு செல்வதையே நிறுத்திவிட்டான். இருந்த ஒவ்வொரு இடமும் பொருளும் விற்று குடித்து பிள்ளைகளும் வறுமை கோட்டில் வாடியது. அப்போதும் அவன் வேலைக்கு போகவில்லை, குடிப்பதையும் நிறுத்தவில்லை. அவன் மனைவி பிள்ளைகளுக்காக வேலைக்கு போக தொடங்கினாள். அந்த பணத்தையும் வாங்கி அவன் குடித்துவிட்டு மனைவி மக்களை அடிப்பான். அப்படி அடிவாங்கிய ஒரு சமயத்தில்தான் மதியழகி அவளை சந்திக்க மனம் கேளாமல் அத்தனையையும் அவளிடம் கொட்டினாள். அப்பெண் மதியழகிக்கு கோபம்தான் வந்தது அவள் மேல். இந்த காலத்திலும் இப்படி பெண்களா? ஏங்க, நீங்கள் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடக்குது, நான் உங்களுக்கு எதுக்கு புருஷன்?
மதியழகி: என்னம்மா செய்கிறது? கழுத்தில் தாலி கட்டின பாவத்துக்கு அவரை விட்டு விலகவும் முடியலை, விரட்டவும் முடியலை. அவர் ஒரு உதவக்கரையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒப்புக்கு புருஷனாக வச்சிருக்கேன். ஒரு நிமிஷத்தில் கட்டின தாலியை கலட்டி எரிஞ்சிடுவேன். அப்புறம் உலகம் என்னைத்தான் தப்பாக பேசும். அதனால தான் சுமந்துக்கிட்டு வாழுறேன். அதை என்னைக்கு அந்த மனுஷனை தெரிஞ்சு திருந்துறாரோ அன்னைக்கு தாமா எனக்கு விடிவு காலம். அது வரைக்கும் இப்படி தான் என்றாள். அதே நேரம் அவள் கணவனும் அங்கு வந்து விட்டான். எதுக்காக மனைவியை தேவையில்லாமல் அடிக்கிறீங்க? அவனிடம் கேட்டாள் மதியழகி. நான் அவளுக்கு தாலி கட்டின புருஷன், அடிப்பேன் அணைப்பேன். அதை கேட்க நீ யாருமா என்று கேட்க அதற்குள் அவள் அவனை இழுத்து போய்விட்டாள். தொலைபேசி கூப்பிட்டு மதியழகியின் சிந்தனையை கலைத்தது. ஹலோ மதியழகி, நான் ஆதித்யன். அனுமேடம் இல்லையா? ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்களைத்தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு விபத்து. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? அதிர்வுடன் கேட்டாள். எனக்கு ஒன்றும் இல்லை. பைக் தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சொல்கிறேன்னு ஆதித்யா என்றவள் சட்டென ஏதோ ஞாபகம் பெற, நீங்கள் தந்த தாஜ்மஹால் பரிசு ரொம்பவும் அழகாக இருந்தது. அதை கேட்டபடியே அங்கே வந்த அனு ரிசீவரை தர பேசி முடித்து விட்டு, என்ன மதியழகி, ஏதோ தாஜ்மஹால்னு சொன்னியே? ஆதித்யன் கொடுத்த பரிசை பற்றி சொன்னேன். அனுவுக்கு புரிந்து விட்டது. ஓர் ஆடவன் காதலின் புனித சின்னமான தாஜ்மஹாலை ஒரு கன்னிக்கு பரிசாக தருகிறான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? ஆதித்யனை பற்றி நன்றாகவே தெரியும். மருத்துவமனைக்கு வந்தால் மதியழகியை பார்த்து பேசாமல் போக மாட்டான். மேலும் இருவரும் நட்பு கொண்டதிலிருந்தே ஆதித்யனின் நடவடிக்கைகளை கவனித்ததில் ஒரு மாற்றம் தெரிந்தது. மதியழகியின் மீது ஏதோ ஒருவித பாசம் கொண்டு அவளோடு மனம் விட்டு பழகிய அனு எதையும் உரிமையோடு கேட்பாள். மதியழகி, அந்த பரிசை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏதோ ஒரு விதத்தில் தன் மனசில் உள்ள காதலை வெளிப்படுத்தணும்னு ஆதித்யன் செய்திருக்கிற முதல் முயற்சி இது. பரவாயில்லையே, முழுக்க முழுக்க உன்னை மருத்துவ தொழிலில் தான் ஈடுபடுத்தியிருக்கேன்னு நினைச்சேன். ஆனால் மற்ற விஷயங்களை பற்றியும் நிறைய யோசிக்கவும் செய்கிற. உனக்கு ஆதித்யனை பிடிச்சிருக்கா? என்னோட கொள்கைகளுக்கு மதிப்பு தர்றவங்க யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். உன்னோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மன்னிச்சிடுங்க. என்னை மனைவியாக அடைய நினைக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவேன். ஓகே, எப்படியும் எனக்கு தெரியாமல் போகாது. சிரித்தபடியே சொன்னாள் அனு. மதியழகி வீடு திரும்பியதுமே அவள் பார்வையில் ஆயா தெரிய அவளிடம் ஓடினாள். ஆயாவின் மீது இவளுக்கு அதிக பிரியம். தோளிலும் மார்பிலும் போட்டு சிறுவயது முதல் வளர்த்த ஆயாவாயிற்றே. இவள் குழந்தை பருவம் முதல் மதியழகியின் வீட்டில் வேலை செய்கிறாள். சகல உரிமைகளும் ஆயாவுக்கு உண்டு. மதுமிதா தான் தந்திருந்தாள். மதுமிதாவின் முழு வாழ்க்கையும் தெரிந்த ஒரே நபர் ஆயாதான். ஆனால் மதியழகி பலமுறை தன் தந்தையை பற்றி கேட்டும் இதுவரை ஒரு பதிலும் ஆயா சொன்னதில்லை. ஆயா, என்னோட பிறந்த நாள் அதுவுமா? நீ ஏன் ஊருக்கு போயிட்ட? என் பொண்ணு கடிதாசி போட்டிருந்தாமா? என் பிறந்த நாள் முடிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? அவசரமான விஷயம் அதான். அப்படி என்ன அவசரமான விஷயம்? குழந்தை ஏதும் பிறந்திருக்கா? அதெல்லாம் இல்லைம்மா. வேற என்ன? சொல்வதற்கு முன்பாகவே ஆயாவின் முகம் வேதனையை சுமந்து விட்டது. அவள் புருஷனோட கொடுமை தாங்காம முடியாமல் தூக்கு மாட்டிக்க போயிட்டாமா. தூக்கி வாரி போட்டது மதியழகி. என்ன ஆயா சொல்கிற? ஆமாம்மா, உன்னை மாதிரி ஒரு தோழியோட காதல் கல்யாணத்துக்கு போன அவளை அங்கேயே ஒருவன் ஏமாற்றி கெடுத்துட்டான். கெடுத்த ஒரே பாவத்துக்கு அவனையே கட்டிக்கிட்டா. அவன் ஒரு பயங்கரமான சந்தேக பேர்வழி. சொந்தக்காரங்க கூட பேசினா கூட தப்பாக நினைப்பான். அவனை தேடி வர்றவங்க கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். பல தடவை சந்தேகப்பட்டு அடிச்சிருக்கான். குழந்தை பிறந்ததும் அவன் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. வேணுமுன்னே அவன் மனைவியை கெட்டுப்போனவள்னு எல்லார் முன்னாலேயும் அவமானப்படுத்திட்டான். அதை தாங்கிக்க முடியாம தான் தூக்கு மாட்டிக்க போயிட்டா. நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க. என் பொண்ணை பற்றி அந்த தெருவுக்கு தெரியும். அவள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான்னு. அதுதான் அவளுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம். இப்படி ஒரு புருஷன் தேவையா? நானும் கேட்டு பார்த்துட்டேம்மா. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவன் கூடத்தான்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொன்னாங்க? தாலி கட்டின புருஷனை எப்படிமா உதறி தள்ளிட்டு வர முடியும்? ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாட்டோட வாழ்ந்துட்டவ அதான் வரமாட்டேங்கிறா. கட்டின தாலிக்காக அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கணுமா? என்னம்மா செய்கிறது? அவனா திருந்தினா உண்டு, இல்லைன்னா தலையெழுத்து. அதன்படி தானே நடக்கும். மேலே எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தவள் தன் அறைக்குள் வந்து கதவை அடைத்து கொண்டாள். இவள் வந்தது அம்மாவுக்கு தெரியாது. அவள் அறைக்குள் ஏதோ வேலையா இருந்தாள். இருக்கையில் அமர்ந்த மதியழகியின் பார்வையில்
ஷோகேஸில் இருந்த தாஜ்மஹால் தெரிந்தது. கொடுமை கொடுமை கொடுமை, எங்கு மெதிலும் பெண்ணுக்கு கொடுமை. ஒரு பக்கம் பண்பாடு, மறுபக்கம் தாலி படுத்தும் பாடு. பாவம் ஆயாவின் மகள், கற்பையே களங்கப்படுத்தியும் தாலிக்காக கணவனோடு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் 2 நல்ல ஆண்களை பற்றி கேள்விப்பட்டால் 6 கெட்ட ஆண்களும் இருக்கிறார்கள் நினைத்து கொதித்தவள் மீண்டும் தாஜ்மஹாலை பார்த்தாள். அம்மாவும் என் திருமணத்துக்கு அவசரப்படுத்துகிறார்கள். ஆதிதியும் என்னை விரும்ப துவங்கி இருக்கிறார். எப்படியும் அடுத்த முறை நான் அவரை சந்தித்தால் உண்மையை கூறிவிடுவார். எனக்கு தெரிந்தவரை நல்ல மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். முன்பின் தெரியாத ஒருவனை அம்மா தேடும் முன் ஆதியின் மனநிலை என்ன என்பதை அறிய வேண்டும். எந்த முடிவாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாகத்தான் எடுக்க வேண்டும். தீர்மானித்து கொண்டால் மதியழகி. இத்துடன் காதல் என்பதை காணல் நீரோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காணல் நீரை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.